படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு உண்மை கதை மாதிரி தான் இருந்துச்சு. ஹிந்தி அப்போ எப்படி திணிக்கப்பட்டுச்சு, தமிழ், அமெரிக்கன் லாங்குவேஜ், மலையாளம், தெலுங்கு அதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இப்போ அவங்கவுங்களே அவங்க லாங்குவேஜை சூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் அதை திணிக்காம வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருந்தாரு. வில்லன் கேரக்டர் ஜெயராம் எப்படிங்க? ஜெயம் ரவி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வில்லன் அவர் நடிச்சதா இந்த பார்த்ததுல அவ்வளோக்கா. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்லாம் எப்படிங்க? சாங் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. படம் கொஞ்சம் ஃபைட்டா தான் இருந்துச்சு, ஆனா மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. எப்படின்னா இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு படம். ஹீரோ நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ஜெயம் ரவியோட ஆக்டிங் பயங்கரம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. படம் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் பக்காவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம 1965 அந்த ஹிந்தி போராட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்ணு முன்னாடி நிறுத்துறாங்க. இந்த பொள்ளாச்சியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்லைங்க, அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நல்லா கிளியராக இருக்குது படம். அதனால் நம்ம வந்து எல்லா சமுதாயமும் பார்க்கணும், நம்ம தமிழ் சமுதாயம் எல்லாமே பார்க்கணும். தமிழோட அந்த 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி சிறப்பாக படம் எடுத்திருக்காங்க. ஹீரோவோட ஆக்டிங் எப்படின்னா? என்னங்க, ஹீரோவோட சிவகார்த்திகேயன் எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காரு. அவங்க டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. கதாநாயகி எல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த காலத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. நம்ம ஒவ்வொரு தமிழரும் பார்க்க வேண்டிய படங்க. இந்த 1965 ஹிந்தி போராட்டத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. நம்ம தமிழோட ஜெனரேஷன் எல்லாமே பார்க்கணும். இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். ஹீரோ ஆக்டிங் நல்லா இருக்கு. சாங்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? சாங்ஸ் 2 சாங்ஸ் நல்லா இருக்கு. ஓகே. அதர்வன் நல்லா நடிச்சிருக்காரு, ஜெயம் ரவி நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. வில்லன் கேரக்டர் ஜெயராம் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்ல